இப்போ இந்த அண்ணாமலை வந்து அவரை ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவரை கூட்டின்னு வந்து கட்சி வந்து 4 கால் பாய்ச்சல்ல அழகா தான் போயிட்டு இருந்தது. பாஜகவுடைய வந்து மிகப்பெரிய பலகீனமே அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல. அவங்க வந்து 2 திருட்டு திராவிடத்தையும் வந்து சரிசமமான தூரத்துல வந்து வச்சு ஒரு 3வதா ஒரு ஃபோர்ஸா ஒரு தேசிய சிந்தனையோட வளரக்கூடிய வந்து ஒரு தன்மையில இருந்து அவங்க வந்து நேரத்துக்கு வந்து ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அழகா கொண்டு வந்தாங்க அண்ணாமலையே, அட்டகாசமான முடிவு. 40 வருஷத்துல வந்து நான் வந்து பார்க்காத வந்து ஒரு பாய்ச்சல்ல வந்து கட்சி வந்து போச்சு. இந்த 2 திருட்டு திராவிடத்தையும் ஒழிக்காத வந்து தமிழ்நாடு உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக ரொம்ப அழகா பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவனுங்க வந்து திடீர்னு வந்து அண்ணாமலையை வந்து தூக்கி போட்டுவிட்டு மறுபடியும் அதே திருட்டு திராவிடத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதே அண்ணாமலையை வந்து நான் வந்து அன்னைக்கு கட்சி தலைவராக இருந்தேன், தலைவரா இருந்த போது வந்து நான் ஒரு நிலைப்பாடை வந்து நான் கொடுத்தேன், இப்ப நான் தொண்டன் ஆயிட்டேன், அதனால எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன்னா அப்ப ஜனங்க என்ன பைத்தியக்காரனா? இப்ப இதே கதையை வந்து சீமானை பாருங்க, ஆரம்பத்திலிருந்து இந்த நான் 2 திருட்டு திராவிடத்தோடய எனக்கு கூட்டணி கிடையாது, இவங்க 2 பேருமே திருடர்கள், இவர்களை ஒரு சேர எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து கண்டுகொள்ளப்படாத வந்து ஜாதிகளெல்லாம் வந்து அரவணைச்சுன்னு போறார். அப்ப அவரால் வந்து ஒரு மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸை வந்து அவரால் வந்து இறங்கி பண்ண முடியுது. நீங்க இவங்களெல்லாம் வந்து பெரிய ராஜதந்திரிகள் அப்படியே வந்து தட்டுல அறிவா போட்டு வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிடுவார் எஸ் குருமூர்த்தி, துக்ளக் குருமூர்த்தின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு கட்சியை வந்து அழகா வேகமா அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா வளர்ந்த போது டபால்னு வந்து எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் வந்து எடப்பாடி கிட்ட வந்து போய் அடமானம் வச்சிருக்கிறீங்களே, இது வந்து இது இது எப்படி இது இந்த கட்சி வந்து வளரும்? இதுக்கு அதாவது நமக்கு ஒரு தனிப்பாதை, தனி வந்து ஒரு சிந்தனை, தனி விஷயங்கள் வந்து ஒரு தேசிய உள்ளார்ந்த ஒரு தேசிய தத்துவங்கள் இல்லாத வந்து ஒரு கட்சி, அதுவும் எடப்பாடி மாதிரி வந்து ஒரு 5ஆம் படை, ஒரு அந்த பொறுத்த அளவுக்கும் ரொம்ப வந்து மிக தெளிவான வந்து ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து பல நேரங்கள்ல அவர் வந்து பெரிய வந்து தான் வந்து புத்திசாலி அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காரு. இவங்க சொல்ற இந்த ராஜதந்திரத்தெல்லாம் அந்த ஆள் வந்து உடைச்சிட்டு இருக்கலாம் ஏற்கனவே. அப்போ இவங்க எந்த நம்பிக்கையில மறுபடியும் கூட்டணி வச்சுக்கிட்டு இவ எடப்பாடிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவோம், எடப்பாடி தான் முதல்வர், திமுக தான் ஒற்றை எதிரி, நாங்க 4 குழல் துப்பாக்கியா செயல்படுவோம், 2 குழல் துப்பாக்கியா செயல்படுவோம்னு இது ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிச்ச பாலிடிக்ஸ் தான். இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன் பாருங்க, பாஜகவோட ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடிய தேசியவாதிகள் எவனும் ஏற்கனவே வந்து சென்னையில பொறுத்தளவுல வந்து எவனுமே இந்த வந்து ஓட்டு போடுறதுக்கே போக மாட்டான். இந்த வாட்டி கண்டிப்பா போக மாட்டான். அப்படியே போனாலும் வந்து பாதி பய சீமானுக்கு தான் போட போறான், இதான் நடக்க போறது. அதனால இந்த பாஜக கதையை பத்தி பேசுறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது திராவிட பாஜக. அவங்களுக்குன்னு எந்த நிலைப்பாடுமே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல கிடையாது. திடீர்னு வந்து உன்னை வந்து திராவிடத்தை எதிர்க்கிறது, திடீர்னு வந்து தூக்கி வச்சுன்னு ஆடுறது, இது இந்த ஒரு சித்தாந்தத்தை வந்து எடுத்து இவங்களால கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இவங்க கிட்ட வந்து எந்த விதமான ஒரு டூலுமே கிடையாது. இவங்க வந்து அதாவது முன்னாடி போனா உதைக்குது, பின்னாடி வந்தா கடிக்குது அப்படின்ற நிலைமையில தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து திருப்பியும் வந்து அண்ணாமலை அடுத்த டென்யூர்ல தலைவராக்கி நீ ஏபிசிடில இருந்து ஆரம்பிப்பீங்களா? இது ஜனங்க நம்புவானா? இது என்ன, இதெல்லாம் வந்து ஏதாவது அறிவுடைய விஷயமா இருக்கா? அதனால இது வந்து திருப்பி இது இன்னும் சரியா படல மணி. இது வந்து நம்ம அதாவது இந்த பாஜகன்ற ஒரு விஷயம் இது முடிஞ்சு போன விஷயம். இவங்களோட அதிகபட்ச விஷயம் என்னன்னா கட்சிக்கு 40-50 வருஷம் வந்து சேவிக்கால் போட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தோம் அத்தனை பேரும் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வந்து கவர்னரா இருந்து ஒரு இது டெல்லியில வந்து ஏதாவது ஒரு பதவி வாங்கிக்கிறது, இது இப்படிதான் போதே தவிர பாட்டம் லைன்ல வந்து கட்சியை வந்து எவனும் நம்பி வரமாட்டான். அது காரணம் என்னன்னா நீங்க டகால் ட்விஸ்ட் அடிச்சிடுறீங்க. உங்களை நம்பி இறங்கி வந்து எவனுமே வந்து வேலை செய்ய முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால இந்த பாஜக திராவிட பாஜக டாபிக் வந்து இது வேஸ்ட். இது இனிமே அண்ணாமலை வந்து உள்ள வந்து அவரு பண்ண போற காரியம் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலையோட வந்து விஷயம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஊருக்கு போய் அவர் வந்து பேசாம விவசாயம், சுயசார்பு பாரதம், அது மாதிரி வந்து இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்ல மாணவர்களுக்கு வந்து ஒரு அருமையான வந்து முன்னேற்ற பாதைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அவர் பேசிக்கிட்டு போறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தேசத்துக்கு வந்து ஒரு செய்த ஒரு மிகப்பெரிய தொண்டா இருக்கும். மக்கள் சக்தி இயக்கம் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அமெரிக்கால இருக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தார்.
வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணாரு. கடைசியில அவருக்கு டெபாசிட்டே கிடைக்கல. ஏறக்குறைய வந்து அண்ணாமலையோட கதையும் வந்து அப்படிதான் போகுது. அதனால அண்ணாமலை வந்து என்ன கேட்டா வந்து இவனுங்களெல்லாம் நம்பி அவர் ஐபிஎஸ் விட்டுட்டு வந்திருக்கவே வேண்டாம். தான் துறையில இருந்தே வந்து 100 நன்மை செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 நன்மை செஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த அவர் பண்ணிருக்க முடியும். அவர் விட்டுட்டு வந்து இவனை நம்பி வந்து கட்சியில பாருங்க இவனுங்க வந்து கவித்து விட்டானுங்கல்ல. இவனுங்கிட்ட ஒரு நிலைப்பாடு கிடையாது. இவனுங்க எடுக்கிற நிலைப்பாடு மட்டமான வந்து முடிவுகள் எல்லாம் இவனுங்க ராஜதந்திரம்னு பேசிப்பானுங்க. இது வந்து கதா காலட்சேபம் பண்றதுக்கு, மோடி கதா காலட்சேபம் பண்றதுக்கு ஒரு பெரிய கும்பலை வளர்த்து வச்சிருக்கிறானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி வேலைன்றது வந்து மோடி புகழாரம் சூட்டுவதுதான். இது வந்து இது இப்படியே இருந்தா இது போக இது எதுக்கு மணி, இது டைம் வேஸ்ட் இதை பத்தி வந்து பேசுறது. அதனால வந்து இந்த இந்த மாநிலம் வந்து உருப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு இன்னும் பரமேஸ்வரனே இந்த மாநிலத்தை கை விட்டுட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நல்லவர்களுக்கெல்லாம் கூட வந்து கடைசி இறுதி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிட்டாங்க. நான் பொது வாழ்க்கை இப்போ இல்லைன்னாலும் நான் 4 பொது ஜனங்களை பத்தி பேசும்போது இது இப்படிதான் போகுது. அதனால இது வந்து இது இப்படியே பேசுறது வந்து வேஸ்ட் மணி. இது இவங்க வந்து முடிஞ்சு போன கதை. இது எதுக்கு இவனுக்கு சும்மா பேட்டி கொடுக்கறதுக்காக ஒரு தலைவர் என்ன பழவழா குழகுழான்னு பேசிக்கிட்டு எந்த விஷயத்திலயும் ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்னத்த சொல்றது மணி? நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க, நான் வேற ஏதாவது பதில் சொல்றேன் உங்களுக்கு. வேற சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல
வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய்.